மெட்ராஸ் சாரியோட இன்னொரு ஸ்ட்ரென்த்தா நான் என்ன பார்ப்பேன்னா, நெறைய மேல் கஸ்டமர் இருக்காங்க எங்களுக்கு. அவங்களோட அக்காக்கு, தங்கச்சிக்கு, அம்மாக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஒய்ஃப்க்கு, ஸ்பவுஸ்க்குலாம் நெறைய பேர் கிஃப்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லியிருக்க வேர்ட்ஸ் வந்து காந்திமதி அந்த கஸ்டமர் பேரு. ஷீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸ்பெஷல் கஸ்டமர். அவங்க வந்து ஒரு பெட்ரோல் பங்க் ஓனரு. அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம எங்ககிட்ட ஒரு சின்ன இன்சிடென்ட். டாக்டர் வந்து நிஜமாவே எமர்ஜென்சி ஆப்ரேஷனுக்கு போயிட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு போறாங்க, ப்ளீஸ் இதை பிளாக் பண்ணிடுங்க, சோல்ட் ஆயிட போகுது, இது எனக்கு வேணும், ஐம் கோயிங் ஃபார் அ சர்ஜரின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நான் அப்படி கேட்டகரைஸ் பண்ண விரும்பல. பேட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். எல்லா கஸ்டமருமே வந்து ஒரே மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க இல்லையா. சில கஸ்டமர்ஸ் வேற மாதிரி இருந்திருக்காங்க. அவங்கள ஆக்சுவலா நாங்க வந்து சாரியை ஃப்ரீயா வச்சுக்கோங்க, காசையும் வச்சுக்கோங்க, இனி இந்த பக்கம் வராதீங்கன்னு. காம்படிட்டர்னு எப்படி நம்ம வந்து டேக் பண்ணுவோம்னா, என்ன மாதிரியே அவங்க ஒன்று வித்தாங்கன்னா அவங்க காம்படிட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் இதுவாக எடுத்துக்கிட்ட பட்சத்தில் நான் யாரையுமே காம்படிட்டராக கன்சிடர் ஆன்லைன்ல மேஜர் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்லமா டேர்ம் பண்ண விரும்பல. பட் நிறைய ஃப்ராடுலன்ட் பேமெண்ட்ஸ் எங்களுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து வரும். கூகுள் பே பண்ண மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன்னா ஒரு 1000 மெசேஜ் வந்து விழும். அதுக்கு நடுவில் வந்து இந்த பேமெண்ட் மெசேஜை வந்து நாங்கள் வேலிடேட் பண்ணி தான் அதை வந்து லேபிள் பண்ணணும். அது மேனுவல் ஒர்க் தான். அதை மைனூட்டாக டெக்னிக்கலாக எங்களுக்கு தெரிஞ்சதால மேனுவலாக பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம மார்க் பண்ணி அந்த பர்டிகுலர் கொடுக்குற அட்ரஸ்க்கு சாரி அனுப்பிச்சிருவோம். காசே புரிஞ்சுக்காம இது இப்படி தான் அப்படின்னு வாங்கிட்டு இதை மாற்றணுன்னே நிற்பாங்க. வந்து கம்பேர் பண்ணுவாங்க, நான் அமேசானில் வாங்கி நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு என்னென்னா அதை வாங்கி பார்க்கணும், பார்த்துட்டு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணணும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போ ஆர்டிஸ்ட், சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், மூவி ஆக்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களே வந்துட்டு ஒரு 1000 சாரீஸ் கிட்ட வச்சிருப்பாங்க. சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் போன இன்டர்வியூ சொல்லுவோம், இந்த மாதிரி நான் 1000 சாரீஸ் வாங்கினேன், இவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்னா சொல்லுவாங்க. நீங்க ஒரு சாரி பிஸ்னஸ் ரன் பண்றீங்க இல்லையா, உங்க பர்சனல் யூஸுக்கு நீங்க எவ்வளோ சாரீஸ் வச்சிருக்கீங்க? ஆண்டர்ப்ரனருக்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு பேசிக்கா. எனக்கு அவ்வளோ 10,000 சாரீஸோ மினிமம் 1000 சாரீஸோ தேவைப்படாது. பட் நான் எதுக்கு சாரியை சோர்ஸ் எங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஒன்று எடுத்து குவாலிட்டி செக் பண்ணுவோம். அது எங்களோட ஓன் மேக்கிங்காக இருந்தாலும் குவாலிட்டி செக் பண்ணுவோம். அதுக்கு நான் ஒன்று கட்டுவேன், வாஷ் பண்ணுவேன், அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதுலேயுமே எல்லாத்தையும் நானே வச்சுப்பேன்னு சொல்ல முடியாது. அம்மா கொடுப்பேன், தம்பி ஒய்ஃப் கொடுப்பேன், அந்த மாதிரி இருக்குது. மீதி எல்லாம் நான் என்ன யூஸ் பண்ணுறனோ அவ்வளோ குவான்டிட்டியில் இல்லைனாலும் நான் என்ன யூஸ் பண்ணுறனோ அதெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. ஓகே, கவுண்ட் சொல்லுங்க மேம், எவ்வளோ வச்சிருக்கீங்கன்னு. இருக்குமா, ஒரு 200 சாரீஸ் இருக்கும். ஓகே, பட் 200 போதுமா? அதான் ஆண்டர்ப்ரனருக்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் ஆர்டிஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ரிப்பீட் பண்ணுவேன். அதில் ஒன்றும் எனக்கு வெக்கம்லாம் கிடையாது. என்னோட ப்ராடக்ட்டு நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணாதான் இதோட டியூரபிலிட்டி உங்களுக்கு தெரியும். நான் இப்போ கட்டிருக்க சாரியே வந்து நான் ஆல் இண்டியா ரேடியோ கட்டி போயிருக்கேன். நிறைய இதுக்கு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சி லவ் பண்ணி ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணுற சாரீஸ்ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. எங்களோட சாரீஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. நான் ஃபங்க்ஷன்ஸ்க்குன்னு கொஞ்சம் கிராண்டாக போட்டுக்கிற ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ தான். இதை தாண்டி வரும்போது நான் அதை கொஞ்சம் டிஸ்கார்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது உண்டு. பட் 200க்கு மேலே நான் போனதில்லை. ஒரு ஆண்டர்ப்ரனரா நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? பேலன்சிங் போது எனக்கான டைமை நான் வந்து ஃப்ரேம் பண்ணிப்பேன். எனக்கு மார்னிங் ஹார்ஸ் தேவை, என்னோட லேட் நைட் ஈவினிங் ஹார்ஸ் கொஞ்சம் தேவை, நான் தனியாக திங்க் பண்ணுறதுக்கோ இல்லை டிசைன் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி. ஸோ அது கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணிப்பேன். பட் நான் கொஞ்சம் சோஷியல் பர்சன். வித்தின் த ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இல்லைனாலும் அதுக்கான டைமும் நான் எடுத்துப்பேன். சாட்டர்டே நைட் ஆல்வேஸ் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கான டைம் எனக்கு. சண்டே நைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் மூவி நைட்ஸ். இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. அந்த டைமை நான் அப்படி உருவாக்கினதால பர்சியூம் பண்ண முடியுது. நீங்க வந்துட்டு உங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரிலீவ் பண்றதுக்காக என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எதாவது புக் ரீடிங், சாங் கேட்கறது, அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ரெஸ்ன்னு வரும்போது இப்போ நிறைய பேர் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது என்னன்னா, எல்லாமே ஸ்ட்ரெஸ்ன்னு பார்க்குறோம். நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸோட ரூட் காஸ் என்ன? எனக்கு ஒர்க்லேருந்து வந்து தான் அந்த ஸ்ட்ரென்த்து, இல்லை ஃபேமிலியிலேருந்து யாராவது கொடுத்தாங்களா, வெளியிலேருந்து வந்துச்சா, இல்லை நானே உருவாக்கிக்கிறேன்னா, அந்த மாதிரி ரூட் காஸை கண்டுபிடிப்பேன் ஃபஸ்ட்டு. ரூட் காஸ்க்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ஆக்ஷன் எடுப்பேன். அதுதான் ரிலவெண்ட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி ரூட் காஸை கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் ஃபாலோ பண்ணுற விதம் வந்து கதவை மூடிட்டு அமைதியாக உள்ள தனியாக இருப்பேன் ரூமில். மேஜர் ஆஃப் த டைம் அது ஒரு மெடிடேஷன் மாதிரி. எனக்கு எதுவுமே திங்க் பண்ண மாட்டேன். அந்த இன்சிடெண்ட்டை மறந்துடுவேன்.
இன்சிடென்ட்க்கான வழிமுறையும் அப்ப யோசிக்க மாட்டேன். அமைதியா கம்முன்னு க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பேன். இல்ல டிவி பார்ப்பேன். எனக்கு புக் ரீடிங் ஹேபிட் இருந்தது. வயசாக வயசாக அது கம்மியாயிடுச்சு. இப்ப நெறைய பாட்காஸ்ட் கேட்பேன். ஓகே. நீங்க வந்துட்டு பார்க்கும்போது, பேசும்போது ரொம்ப போல்டா பேசுறீங்க. பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப உடைஞ்சு போய் அழுதுருக்கீங்களா? கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணீங்க. போல்ட்னஸ்ன்றது வந்து ஒரு அவுட்வர்ட் ஆக்டிவிட்டி இல்ல. ஒரு விஷயத்துல நமக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா, அது நம்மளோட போல்டு அவுட்கம்ம வெளிக்காமிக்கும். அதுதான் என்னோட கான்செப்ட்டு. அதனால நான் எந்த விஷயம் எடுத்தாலுமே அதுல வந்து ஒரு இன்டெப்த் நாலேஜோ, அண்டர்ஸ்டாண்டிங்கோ எடுத்துட்டு தான் நான் அதுக்கு அந்த விஷயத்துக்கே போவேன். இப்ப நான் பேச வரேன்னா கூட எனக்கு இதுக்கான அறிவு இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால தான் மேபி நான் போல்டா தெரியலாம். நான் நெறைய விஷயம் படிப்பேன். பாட்காஸ்ட் கேட்பேன். மேஜரா நெறைய புக்ஸ வந்து பாட்காஸ்ட்டா கேட்பேன். அ நெறைய கேட்பேன் நானு. படிப்பேன். நெறைய சின்ன வயசுலேருந்து படிப்பேன் இல்லையா? அதோட அவுட்கம் தான் இந்த போல்ட்னஸ். ஏன்னா, நாலேஜும், கிளாரிட்டியும் 2ம் நான் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற 2 விஷயங்கள். மேபி அதுதான் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. என்னைக்கு அழுதுருக்கீங்க மேம்? அத சொல்லுங்க. அதுதான் கொஸ்டினே. லைக் ரொம்ப பிரேக் ஆகி. பிரேக் ஆயி அழுவுறதெல்லாம் இருக்கும். மேபி நான் அழுவுறேன்னா, அந்த பெர்சன் வந்து வேல்யூடு பெர்சனா இருப்பாங்க. அவங்களால மட்டும் தான் என்ன அழ வைக்க முடியும். வேற எந்த சரவுண்டிங்ஸாலயும் என்ன வார்த்தை திட்டினாலும், என்ன வந்து அழ வைக்க முடியாது. ஒரு பிசினஸ்ன்னு வந்துட்டாலே அது ஸ்டார்ட் பண்ணும்போது, அது ரீச் ஆறதுக்கான ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரீசனே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் செல் பண்ணீங்க? எவ்வளோக்கு செல் பண்ணீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? காந்திமதி அந்த கஸ்டமர் பேரு. ஷி இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸ்பெஷல் கஸ்டமர். ஃபர்ஸ்ட் பேரெல்லாம் ஞாபகம் எஸ். வச்சிருக்கீங்க மேம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எங்க அம்மா தான். ஐ மீன் ரொம்ப ஆஸ்பிஷியஸா ஸ்டார்ட் பண்ணோம்னு அம்மாக்கு குடுத்தோம். அடுத்த கஸ்டமர் வந்து காந்திமதி. ஷி இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவங்க வந்து ஒரு பெட்ரோல் பங்க் ஓனரு. அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம எங்ககிட்ட சாரி வாங்குவாங்க. ஷி இஸ் மை ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அத வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் அட்ரஸ் குடுத்துட்டு, இதுக்கு டெலிவர் பண்ணுங்க. பெட்ரோல் பங்க் வந்து என் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிடுறாருன்னு சொன்னாங்க. ஷி வாஸ் அ லாயல் கஸ்டமர். கன்டினியூஸா சப்போர்ட் குடுக்குற வெரி குட் கஸ்டமரு. எங்கள பத்தி அவங்க நெறைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஷி இஸ் மை ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஓகே. இத தாண்டி ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ் லைக் பெஸ்ட் மொமெண்ட்ஸ் குடுத்த கஸ்டமர்ஸ்னா யாரு? மெட்ராஸ் சாரியோட இன்னொரு ஸ்ட்ரென்த்தா நான் என்ன பார்ப்பேன்னா, நெறைய மேல் கஸ்டமர் இருக்காங்க எங்களுக்கு. ரியலி? Yes. அவங்களோட வாவ்! அக்காக்கு, தங்கச்சிக்கு, அம்மாக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஒய்ஃப்க்கு, ஸ்பவுஸ்க்குலாம் நெறைய பேர் கிஃப்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லியிருக்க வேர்ட்ஸ் வந்து, "எனக்கு இது ஈஸியான வேலையா இருக்கு உங்ககிட்ட வாங்கி குடுக்கறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவளுக்கு இது புடிச்சிருது" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராஜேஷ் ஈஸ்வரன் ஒருத்தர் தேனியில இருக்காரு. ஹி இஸ் ஃப்ரம் தேனி. எந்த ஃபீல்ட்ல இருக்காருன்னு தெரியல. அவரு நெறைய சாரீஸ் அவங்களோட ஃபீமேல் சரவுண்டிங்ஸ்க்கு வாங்கி குடுத்துருக்காரு கிஃப்ட்டா. இந்த மாதிரி ஸ்பெஷல் கஸ்டமர், ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஓகே. இன்ஃபாக்ட் ஒரு சின்ன இன்சிடென்ட் டாக்டர்ஸ் நான் வந்து நெறைய ப்ராடக்ட்ட வந்து கேட்டகரி வைஸ் சொல்லுவேன். இது வந்து டாக்டர்ஸ்க்கு சூட் ஆகும்ன்னு சொல்லுவேன். ஒரு டாக்டர் வந்து நிஜமாவே எமர்ஜென்சி ஆப்பரேஷனுக்கு போயிட்டுருந்தாங்க. சர்ஜரிக்கு போயிட்டுருக்காங்க. ம். அவங்க வந்து WhatsAppல மெசேஜ் பண்ணிட்டு போறாங்க. ப்ளீஸ் இத பிளாக் பண்ணிடுங்க. சோல்ட் ஆயிட போது. இது எனக்கு வேணும். ஐ அம் கோயிங் ஃபார் அ சர்ஜரின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரியான நெறைய ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸ் கூட இருக்கு. மாமனார் இறந்துட்டாரு. சாரி இந்த சாரி நான் இப்ப வாங்கியே ஆவணும். இப்ப நானு புக் பண்ணேன்னா தப்பா நெனச்சுடுவாங்க. நீங்க இத எடுத்து வச்சுருங்க. நான் நாளைக்கு பே பண்றேன் அப்படின்னு சொன்ன கஸ்டமர்லாவும் இருக்காங்க. ஓ மை காட்! ஓகே. வொர்ஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரி யாராவது இருக்காங்களா? வொர்ஸ்ட் கஸ்டமர்ன்னு சொல்ல முடியாதும்மா. எல்லாத்துலேருந்துமே ஏதோ ஒரு லேர்னிங் இருக்கும். இல்லையா? ஓகே. பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் பேட் அந்த மாதிரி. எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். வொர்ஸ்ட் கஸ்டமர்ன்னு நான் அப்படி கேட்டகரைஸ் பண்ண விரும்பல. பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். எல்லா கஸ்டமருமே வந்து ஒரே மாரி திங்க் பண்ண மாட்டாங்க இல்லையா? சில கஸ்டமர்ஸ் வேற மாதிரி இருந்திருக்காங்க. அவங்கள ஆக்சுவலா நாங்க வந்து சாரிய ஃப்ரீயா வச்சுக்கோங்க, காசையும் வச்சுக்கோங்க. இனி இந்த பக்கம் வராதீங்கன்னு சொல்லியே அனுப்பிச்சிருக்கோம். ஓகே. I have that enough boldness to make them go away from Madras sarees. அந்த மாதிரி 1, 2 இன்சிடென்ட் தான். அதர்வைஸ் as I said என்னோட எல்லா கஸ்டமரும் நானா தேர்ந்தெடுத்து பார்த்து சேர்த்த முத்துக்கள் தான். பட் அந்த மாரி இருந்தவங்க கிட்ட போய் திருப்பி நான் பிசினஸ் பண்ணணும்னு விரும்பினதே கிடையாது. நான் அத ஓப்பன் டோரா தான் பார்ப்பேன். அதுலேருந்து என்ன லேர்னிங்ஸ் இருக்கு, என்ன தப்பு இருக்குன்னு. இன்ஃபாக்ட் எதுவுமே இல்ல. அவங்க வந்து ஒரு அன்ரீசனபிளா இருக்காங்கன்ற பட்சத்துல அவங்க தள்ளி வைக்கிறது தான் பெட்டர்ன்ற ஆப்ஷன் தான் எடுப்பேன். ஓகே. இப்போ ஒரு பிசினஸ்ன்னு வரும்போது அதுக்கான காம்படிட்டர்ஸும் இன்னொரு சைடு இருப்பாங்க இல்லையா? அவங்க சைட்ல இருந்து உங்கள கீழ புல் டவுன் பண்றதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க? நீங்க அந்த மாரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இது வந்து வேற விதமா பார்க்கணும்னா, காம்படிட்டர்ன்னு எப்படி நாம வந்து டேக் பண்ணுவோம்னா,
என்ன மாரியே அவங்க ஒண்ணு வித்தாங்கன்னா, அவங்க காம்படிட்டர். என்ன ம். பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன் இதுவா எடுத்துக்கிட்ட பட்சத்துல, நான் யாரையுமே காம்படிட்டரா கன்சிடர் பண்றதே கிடையாது. நான் அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பெருசா பார்க்கறதும் கிடையாது. என்னோட வேலைய நான் கரெக்ட்டா பண்றேனான்றதுல தான் 90% ஆஃப் த எஃபர்ட் போடுவேன். 10% வந்து மார்க்கெட்ல என்ன நடக்குது, வேர் வி ஆர் ஸ்டாண்டிங், வாட் ஐ நீட் டூ கோ டூ த நெக்ஸ்ட் லெவல், அந்த மாதிரி என் ஃபீல்ட்ல நான் என்ன பண்ணணும்னு தான் பார்த்துருக்கேனே தவிர, என் காம்படிட்டரா யார பார்க்குறேன், காம்படிட்டர் என்ன பண்றாங்க அப்படின்ற ரிசர்ச்‌குள்ள நான் இதுவரைக்கும் போனதில்ல. அவங்களோட எனக்கு தெரிஞ்சு சச் மெட்ராஸ் சாரீஸ் வந்து ஒரு பிராண்டா கஸ்டமர் மட்டும் இல்ல, டூ த அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கும் வந்து பாசிட்டிவா தான் ஃப்ரேம் ஆயிருக்கும். மேபி அதர் கஸ்டமர் காம்படிட்டர் நம்ம ஃப்ரேம் பண்றவங்க கூட என்னை யாருமே பெருசா அஃபெக்ட் பண்ணதில்ல. எந்த வம்பு தும்புக்கும் நானும் போனதில்ல, அவங்களும் வந்ததில்ல. நத்திங் லைக் தட் ஹேப்பன்ஸ் சோ ஃபார். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பிசினஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ணது என்னது மேம்? இது எல்லாமே வந்து ஒரு ஒரு எபிசோடுக்கே நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன்மா. ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எங்களோட நான் வந்து இந்த வீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்பதான் நாம வந்து ஒரு தனி ஆஃபீஸ் ப்ரெமிசஸ் வாங்கி போயிருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் வீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட வீட்டு 10/2 ரூம் தான் என்னோட ஆஃபீஸ். ஸோ அதுக்குள்ள நான் எவ்வளோ ஸ்டாக் பண்ண முடியும்? ஒரு வாரத்துக்கான ஸ்டாக் தான் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன். 7 நாள் 7 டிஃபரெண்ட் ப்ராடக்ட். அதுக்கான ஸ்டாக் மட்டும் தான் வீட்டுக்கு வச்சுக்க முடியும். ஒரு நாள் டாக்டர், ஒரு நாள் ப்ரொஃபஷனல், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன். எந்த சின்ன வேலையா இருந்தாலும் ஒரு எஃபர்ட் போட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணி, ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணுவேன். சோ ஃபார் எனக்கு வந்து அப்ஸ், டவுன்ஸ்ன்னு பெருசா வந்ததில்ல. ஏன்னா, நான் டே 1ல சொன்னேன் பார்த்தீங்களா, வெண்டார வந்து கன்சிஸ்டன்ஸா என்னோட ஓட வைக்கிறதுக்காக தான் நான் டைம் எடுத்து வெண்டாரா சேர்த்துக்கிட்டேன். டச் வுட் சோ ஃபார் எனக்கு வந்து இந்த மாதிரியான சோர்சிங்லயோ எங்கேயுமே வந்து ஒரு டவுன்ஸ் வந்தது கிடையாது. இன்னைக்கு திவாலி சீசன், இன்னைக்கு ஒரு 1000 சாரீஸ் வேணும்னா என்னால அவங்க மூலியமா பண்ணிட முடியும். ஒரு டவுன் சீசன் எனக்கு இவ்வளோ வேணாம் ஸ்டாப் பண்ணுங்கனாலும் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்னோட பயணிக்கக்கூடிய வெண்டார்ஸ் இருக்கிறதுனாலயும், என்னோட ஷிப்பிங்க்குன்னு இப்போ நான் ஏஜென்சிய வந்து டை அப் பண்ணியிருக்கேன். அவங்க கன்டினியூஸா டெய்லி வந்து எடுத்துட்டு போறவங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் பிசினஸையும் வந்து நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வச்சுட்டதால, பெருசா எங்கேயும் டவுன்னு பார்த்ததில்ல. இப்போ தான் வந்து மெட்ராஸ் சாரீஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 25,000 கஸ்டமர் பேஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது கொண்டு வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பா நம்ம குரோத்துக்கு போணும். இன்னும் பெருசா இது வளரக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. நான் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து குரோத்துக்கு வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நெறைய பேர உள்ள கொண்டு வந்து ப்ரொஃபஷனலா. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து ஒரு கார்ப்பரேட்லேருந்து வந்ததாலயும், என்னோட நாலேஜாலயும், இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலை கூட நான் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணியோ, பிளான் பண்ணியோ பண்ணதால, பெருசா டவுன்ஃபால் நான் எங்கேயுமே சந்திச்சது கிடையாது. இன்ஃபேக்ட் எம்ப்ளாயி பேஸ்ல சில டைம்ல எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். சில டைம்ல வருவாங்க, போவாங்க. அந்த மாதிரி இருந்தா கூட, ஒரு 10 பேரு செய்ற வேலைய நாங்க ஒரு 4, 5 பேர் செஞ்சுடுவோம். ஏன்னா, அந்த மாரி ஸ்கில்டா நான் என்னோட பெர்சன்ஸ் எல்லாம் மாத்தி வச்சிருக்கேன். ஓகே. அவங்களுமே அவ்ளோ ஸ்கில்டு. ஸோ அந்த சைட்ல கூட நான் பெருசா டவுன்ஃபால வந்து சந்திச்சது இல்ல. ஓகே. என்ன மாரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்க மேம்? பிகாஸ் நீங்க இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்கீங்கன்னா, அதுக்கான ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்பயும் நீங்க நெறைய வாட்டி சொன்னீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ என்ன மாரி ஸ்ட்ராட்டஜிஸ்? இந்த பிசினஸ்லயா இல்ல ஜெனரலா கேட்கிறீங்களா? ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் அ. நீங்க வந்துட்டு இவ்ளோ நாள் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கிறதுக்கு அண்ட் இன்னமும் நீங்க மேல வர்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்ட்ராட்டஜிஸ் மேஜரா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெறைய சாரி வித்து நெறைய ப்ராஃபிட் பண்ணணுன்றது கோல் கிடையாது. நெறைய சாரீலவ நெறைய பேரோட ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுன்றது தான் கோல். ஸோ நான் அங்கவே வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி தான் வச்சிருக்கேன். இவ்ளோ வித்து இவ்ளோ ப்ராஃபிட் எடுக்கணும்னா, அது என்னால அட்டைன் பண்ண முடியலன்னா, அகைன் ஐ வில் பி ஆன் அ ஸ்ட்ரெஸ் மோட். எனக்கு அது முக்கியம் இல்ல. என்னோட ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது வந்து இவ்ளோ தான், அதுக்குள்ள இருந்தா பரவால்ல. பட் மோர் நம்பர் ஆஃப் சாரீஸ மோர் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான் ஐடியாவே. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் யூனிக் பாயிண்ட்ஸா எடுப்பேன் நானு. எங்கேயுமே வந்து இத அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டையும் வைக்க மாட்டேன். நானு வந்து இந்த ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு விழுந்தா நமக்கு எவ்வளோ அடிபடும்னு ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் இருக்கு. அதை எடுப்பேன். இங்கேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு விழுந்துடணும்னு நினைக்க மாட்டேன். அப்போ அவ்வளோதான், கை கால் முறிச்சு உட்கார வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்குவேன். எனக்கு என்னோட ஃப்ரேமுக்கு இன்னைக்கு ரம்யா தேவநாதன் மட்டும் தான் மேனேஜ்மெண்ட்ல இருக்கான்னா, என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன். என்னை சுத்தி இவ்ளோ டெக்னிக்கல் பெர்சன் நான் கூட இப்ப சேர்த்துட்டு பயணிக்கிறேன் இல்லையா? ஸோ இப்ப என்ன பண்ண முடியும்? பிளஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் குரோத்தா நான் தனியா இப்போ வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ்லயும் என்னால என்ன பண்ண முடியும்? என்னோட பொட்டன்ஷியல்னு, என் சுத்தி இருக்க பீப்பிள் பொட்டன்ஷியல்னு சேர்த்து வச்சு ஒரு கோல் அரைவ் பண்ணிப்பேன். நீங்க என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் மேஜரா ஃபேஸ் பண்ணீங்க மேம் இந்த பிசினஸ்ல? ஆன்லைன்ன்றதால மேஜர் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்லமா. ம். நான் டெர்ம் பண்ண விரும்பல. பட் நெறைய ஃப்ராடுலன்ட் பேமெண்ட்ஸ் எங்களுக்கு நார்த் இந்தியால இருந்து வரும். ஓகே. கூகுள் பே பண்ண மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி அனுப்புவாங்க.
பே பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இப்ப வெப்சைட் இருக்கு. எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி நாங்க WhatsAppல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தபோது, ஒரு 1000 ஒரு வீடியோ போடுறேன்னா ஒரு 1000 மெசேஜ் வந்து விழும். ஓகே. அதுக்கு நடுவுல வந்து இந்த பேமெண்ட் மெசேஜ வந்து நாங்க வேலிடேட் பண்ணி தான் அத வந்து லேபிள் பண்ணணும். ஸோ அது மேனுவல் வொர்க் தான். அத மைன்யூட்டா டெக்னிக்கலா எங்களுக்கு தெரிஞ்சதால மேனுவலா பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி இல்லன்னா நம்ம மார்க் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் குடுக்குற அட்ரஸ்க்கு சாரி அனுப்பிச்சுருவோம். காசே குடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஓ! மாரி ஓகே. பேமெண்ட் ஃப்ராடுலன்ஸ் நெறைய நடந்திருக்கு. ஓகே. அது ஒரு பெரிய சேலஞ்சாவே இருந்தது. அ வெப்சைட் வந்ததுக்கப்புறம் பேமெண்ட்லாம் வந்து ஆட்டோமேட்டட் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கம்மியாயிருக்கு. 2வது இன்னுமுமே வந்து இந்த ஃப்ராட்லன்ட் பேமெண்ட் வந்து WhatsAppல வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த சாரி நல்லா இருக்கு. இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு பேமெண்ட்ட வந்து நான் வெப்சைட்ல பண்ணிட்டேன்னுவாங்க. நாங்க 2 இடத்துலயும் போய் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியதுதான். பேமெண்ட் 1. 2வது ஆஸ் ஐ செட் இந்த மாதிரி புரிஞ்சுக்காம இது இப்படித்தான் அப்படின்னு வாங்கிட்டு, இத மாத்தணும்னே நிப்பாங்க. ஸோ அவங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்க. நான் Amazonல வாங்கினா ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு என்னன்னா அத வாங்கி பார்க்கணும். பார்த்துட்டு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி 1, 2 இன்சிடென்ட் மட்டும் தான் இருக்கு. மேஜரா சேலஞ்சு ஆன்லைன்ல இந்த வெப்சைட்டுக்கு முன்னாடினா இந்த ஃபேஸ் தான். இப்ப ஓகே. வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஆர்கனைஸ்டா, ஆட்டோமேட்டடா இருக்கு. பட் இருந்தாலும் வால்யூம் இப்ப வருது இல்லையா? ஸோ அத ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆஸ் அன் ஆன்டர்பிரினர் இன்னொரு ஆன்டர்பிரினர் அதுவும் ஃபீமேல் ஆன்டர்பிரினர்ஸ்க்கு வந்துட்டு நீங்க ஒரு டிப் குடுக்கணும்னா என்ன குடுப்பீங்க? டிப் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க ரீசெல்லர் பத்தி சொன்னீங்க இல்லையா? அந்த ம். பாயிண்ட்ட நான் டச் பண்ண விரும்புறேன். மெட்ராஸ் சாரீஸ்க்கு ரீசெல்லிங் கிடையாது. எல்லாரும் வந்து ஒரு பிசினஸ் பண்ணி எல்லாரும் ஃபீமேல் முன்னுக்கு வரணும்னு தான் நெனைப்பாங்க. ஏன் நீங்க பண்ணலன்னு ஒரு கஸ்டமர் என்ட்ட கேட்டாங்க. நான் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். ரீசெல்லர்ன்னு தனியா வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு சாரியா வாங்கிட்டு போய் குடுக்குறீங்க. உங்களோட எல்லா கஸ்டமருக்கும் போய் கேட்குறீங்க, வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறீங்களா? இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. நீங்க கையில ஒரு 10 சாரி கான்ஃபிடென்ட்டா எடுத்து வச்சு, அத வித்து கொஞ்சம் பணம் எடுங்க. அது உங்களுக்கு ஒரு பிசினஸ கத்து தரும். அப்புறம் நீங்க பிசினஸ் பண்ணலான்ட்டு. நவ் ஷி இஸ் டூயிங் லைக் தட். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பிசினஸ்ன்னு ஒண்ணு பண்ணணும்னா, அதுக்கு ஒரு டைம் வேணும். நான் வந்து நீங்க நடுவுல கூட ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. எப்படி நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இப்படி வரீங்கன்னா, அதுக்கான டெடிகேட்டட் டைம் அது டிமாண்ட் பண்ணுன்னு தான் நான் போடுவேன். என்னதான் வந்து ஐ ஃபீல் தட் எனக்கு சாட்டர்டே நைட்டோ, சண்டே நைட்டோ இம்பார்ட்டன்ட்னா கூட, ஒரு டிமாண்ட் அந்த பிசினஸ்ல இருக்கு. நான் இருக்கணும் அப்படின்னா நான் இருப்பேன். என்னோட டைம அதுக்கு ஒதுக்குவேன். ஸோ ஏன்னா, என் பையன் இப்ப வளர்ந்துட்டான், பெரிய பையனாயிட்டான். அவனுக்கான டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டான்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்பதான் நான் பிசினஸ் பண்ணணும்னே முடிவெடுத்தேன். நெறைய ஃபீமேல் ஆன்டர்பிரினர்ஸ் வந்து அந்த ஒரு ஸ்பர் ஆஃப் மொமெண்ட்ல ஏதோ ஒண்ணத்த நான் சம்பாதிச்சு காப்பாத்தி பெருசாக்கணும்னு வந்துடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே எங்கேயோ போயிடுறாங்க. ஸோ ஒரு டைம் இருக்கணும் உங்களுக்கு. ஒரு டிவோட் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கணும். என்வைரன்மென்டல் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். அது ஃபேமிலிலேருந்து கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும். அப்பதான் மட்டும் தான் லாங்கா கன்சிஸ்டன்ட்டா போக முடியும். ஃபேமிலில ஒரு சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். 3வது நீங்க பெருசா உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து ஃபேமிலில எடுத்து டிஸ்டர்ப் பண்ணி, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இத குடு, ஏன் எடுத்த? அப்படிலாம் கேட்கிற மாரி வச்சுக்காம, உங்களுக்குன்னு இன்வெஸ்ட்மென்ட் என்ன பண்ண முடியுமோ, அதுக்குள்ள அழகா பண்ண கத்துக்கோங்க. எது பண்ணாலும் மனசுல வச்சுக்க வேண்டியது, இந்த தொடங்குறது வந்து எனக்காகவும், ஃபேமிலிக்காகவும் தொடங்கும்போது, அத கன்சிஸ்டன்ட்டா எடுத்துட்டு போணுன்ற ஒரு ஸ்திரமான ஒரு கோல வந்து மனசுல வச்சுக்கணும். அப்பன்னா கண்டிப்பா எல்லா ஃபீமேல்ஸும் பண்ண முடியும். ஓகே மேம். அந்த ஆன்சர் வாஸ் வே டூ குட். இப்ப என்னன்னா, இந்த மாரி ஒரு பிசினஸ்ல வந்துட்டு எந்த பிசினஸ் எடுத்தாலுமே அவங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் செல் பண்றாங்கன்னா, அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நெறைய ரீச் ஆகும்போது, அதுக்கான ஒரு எக்ஸ்போ அப்டின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு செய்வாங்க. நீங்க அந்த மாரி எப்போ பண்றதா இருக்கீங்க? நான் ஆன்லைன்ல மெட்ராஸ் சாரீஸ எடுத்துட்டு வந்ததுக்கான மெயின் காரணம், எல்லாம் அவங்களோட கம்ஃபர்ட். இப்படி ஒரு கவுச்ல உட்காந்து, எதுவுமே வந்து ஒரு பிரச்சனை இல்லாம சாரிய வாங்கணும். அது அவங்க வீட்டுக்கு போணும். அந்த கம்ஃபர்ட்னஸ கஸ்டமருக்கு குடுக்கணுங்கிறது தான் பிரெடாமினன்ட் ஐடியா ஆஃப் மெட்ராஸ் சாரீஸ். 2வது வந்து நான் சொன்ன மாரி எனக்கு ப்ராஃபிட் முக்கியம் இல்ல. இந்த லவ்வ நெறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். நான் ஆன்லைன்ல இருக்கும்போது எனக்கு பவுண்டரீஸ் இல்ல. அதுதான் நான் ஃபீல் பண்றது. ஸோ, அதனால எனக்கு எக்ஸ்போ ஐடியாஸ்லாம் எதுவுமே இல்லம்மா. ஓகே. ஆன்லைன்ல பண்றதா ட்ரூவா, ஜெனூனா எப்படி நான் ஆரம்பிச்சேனோ, கடைசி வரைக்கும் இதே ஜெனூனோட, இதே லவ்வோட பண்ணுங்கிறது மட்டும் தான் ஆசை. பட் நீங்க இப்ப இல்லன்னு சொல்றீங்க. ஆனா உங்களோட கஸ்டமர்ஸா இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு புதுசா ஃபேன்ஸ்லாம் வேற வந்திருப்பாங்க. அவங்கலாம் கேட்டிருப்பாங்கல்ல, ஒரு எக்ஸ்போ பண்ணுங்க மேம், பண்ணுங்க மேம். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? யாஹ்! எக்ஸ்போ பண்ணுங்கன்னு கேட்டுருக்காங்க. டூ பி ஹானஸ்ட் கேட்டுருக்காங்க. இன்ஃபாக்ட் நீங்க சொல்ற மாரி உங்கள மீட் பண்ணணும்லாம் கேட்டுருக்காங்க. பட் ஐ டோல்ட் தெம் நான் வந்து ஒரு செலிபிரிட்டியோ நான் எதுவோ கிடையாது. ஐ அம் அன்
ஆண்டர்பிரினர் டூயிங் சம்திங். என்ன நீங்க அட்மையர் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எங்க இருந்தாலும் என்னோட பேசலாம். வி ஹேவ் சம் பிளான்ஸ் தட் ஐ ஹேவ் டு கனெக்ட் டு த கஸ்டமர்ஸ்லாம் இருக்கே தவிர, எக்ஸ்போ பண்ணணுன்ற ஐடியா இல்ல அப்படின்றத அவங்களுக்கும் சொல்லியிருக்கோம். ஃபியூச்சர்ல கூட ஐ டோன்ட் திங்க் சோ. ஐல் கோ டவுன் அண்ட் டூ எக்ஸ்போஸ். தேங்க் யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். நீங்க இன்னும் வந்துட்டு அந்த உங்க சாரி லவ் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச்மா. அழகா கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தீங்க. ஐ திங்க் கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.